ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் தாய்லாந்து மொழியில வந்த ஒரு வித்தியாசமான படத்தை தான் உங்களுக்காக சொல்ல போறேன். இந்த படத்தோட பேரு அக்லி டக்லிங் சீரீஸ். மெய்னாமுங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவமும் இன்செக்யூரான ஒரு பொண்ணா இருக்கா. அவ எப்பவுமே ஒரு விசித்திரமான பெட்டியை தலையில மாட்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா, தன்னோட முகத்தையே பாக்கிறதுக்கு தானே வெறுக்கிறா. இந்த உலகத்துல இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கமான பொண்ணுன்னு அவ தன்னையே நினைச்சுக்கிறா. அதனாலதான் அவ எப்பவுமே அந்த பெட்டியை தலையில போட்டுட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் அவ 3 வருஷமா தன்னோட முகத்தையே கண்ணாடியில பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கா. அதே நேரத்துல அவ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறா. மெய்னாமுக்கு பிளவான்னு ஒரு தம்பியும் மிஸ்டர் பான்னு ஒரு அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு மெய்னாம பத்தின ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் பிளவான் தன்னோட கையில ஒரு அடியோட வரான். அவன் ஒரு கடையில இருந்து ஒரு பொருளை திருடிட்டு வரும்போது அங்க பட்ட அடிதான் அது. அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணுன்றதுக்காக மெய்னாம சும்மாவே கலாச்சிட்டு இருக்கான். அவ எப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படுறாளோ அவளுக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுதான் மெய்னாமுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. மெய்னாமோட அப்பாவும் அவளை எதேதோ சொல்லி சாந்தப்படுத்திடுறாரு. மெய்னாமும் சோசியல் மீடியால தனக்குன்னு ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அவளோட 13 வருஷ வாழ்க்கையை பத்தி அதுல எழுதிட்டு இருக்கா. ஆரம்பத்துல அவ மத்த பொண்ணுங்க மாதிரி ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கா. அவளோட ஸ்கூல்ல அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. மத்த பசங்க போலவே அவளும் ரொம்ப ஜாலியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப அவ அந்த ஸ்கூல்லயே இருக்கிற அழகான பையனை காதலிக்கிறா. அவளுக்கு அவன் மேல இருந்த அதீத அன்பால ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே அவனுக்கு லவ்வும் ப்ரொபோஸ் பண்றா. ஆனா அந்த பையனும் மெய்னாமோட அன்பை புரிஞ்சுக்காம அவ கொடுத்த கிஃப்ட கீழே தூக்கி போட்டுட்டு அவளை இந்த உலகத்திலே ரொம்ப அசிங்கமான பொண்ணுன்னு சொல்லி உன் முகத்தை ஒரு பேக வச்சு மறைச்சிக்கன்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசிடுறான். கூட இருந்த அந்த பசங்களும் மெய்னாம ரொம்ப அசிங்கமா இருக்கிறதா சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் மெய்னாம மன ரீதியா ரொம்ப பாதிக்குது. அதனால அவ ஸ்கூலுக்கு போறத கூட நிறுத்திடுறா. அவங்க அப்பாவும் அவளை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் மெய்னாமுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மெய்னாம் 1 வருஷத்துக்கு கண்ணாடி பாக்குறதே விட்டுடுறா. அந்த வீட்டை விட்டு வெளியே போறதே நிறுத்திடுறா. ஒரு நாள் அவ தன்னோட பலூன் எடுக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரும்போது யாரோ ஒரு பையன் மெய்னாம் கிட்ட ஹெல்ப் பண்றதா சொல்லி ஒரு பேக கொடுக்குறா. அதையும் மெய்னாம் தலையில மாட்டிக்கிறா. தன்னோட முகத்தை மூடினதுக்கு அப்புறம் தான் அவ ரொம்ப கான்பிடென்டா இருக்கிற மாதிரி உணர்றா. இனிமே அந்த பேக்கோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளும் முடிவெடுத்துறா. அன்னையில இருந்து அவ அவளோட முகத்தை யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக்கும் ஒரு பாக்ஸா மாறிடுது. அவளோட ஃபேமிலியில இருக்கிறவங்களும் அந்த பொட்டியை திறக்கலாம்னு நினைக்கும் போது மெய்னாம் அதை அலோவ் பண்ணவே இல்ல. அவளும் தன்னோட முகத்தை கண்ணாடியில பாக்குறத மொத்தமா நிறுத்திடுறா. அவளுக்கு இப்ப இருக்கிற பொழுதுபோக்கே சோசியல் மீடியால யாரு கூட சாட் பண்றது மட்டும்தான். அவளுக்கு அது ரொம்ப சேஃபா தோணுது. ஏன்னா முகத்தை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த நாள் மெய்னாமோட அப்பா ஒரு டாக்டர் கிட்ட தன்னோட பொண்ணோட நிலைமையை பத்தி சொல்லி இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த டாக்டர் மெய்னாமுக்கு உடம்புலாம் சரியில்லாம இல்ல, அவளுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு. அவ சில வருஷங்கள் தனிமையா இருந்ததுனாலதான் அவளோட மூளையே இந்த அளவுக்கு அந்த தனிமையை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டாக்டர் சொல்றது படி மெய்னாமோட கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆனதெல்லாம் இல்ல. ஏன்னா அவ இன்னும் அவங்க குடும்பத்து கூட பேசிக்கிட்டு தானே இருக்கா. அதனால அவளுக்கு மத்தவங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் மெய்னாம கூடிய சீக்கிரம் வெளியே கூட்டிட்டு போங்க, இல்லனா அவ உங்க கூட பேசுறத நிறுத்திடுவா அப்படின்னு சொல்றாங்க. அவ தன்னோட சாப்பாட கூட அந்த பெட்டியை போட்டுக்கிட்டே ஸ்ட்ரா வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்துல மெய்னாமோட அப்பா பிளவான் கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு அவளை ரொம்ப வற்புறுத்தி கேக்குறாரு. மெய்னாம முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறா. ஆனா அவளுக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்துடுறதுனால அடுத்த நாள் ஸ்கூல்ல எப்படியும் எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. ஆனாலும் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, அசிங்கமா இருக்கன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுல அவ தெளிவா இருக்கா. மெய்னாம சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு புது பெட்டியை எடுத்துட்டு வந்துட்டு அதை டெக்கரேட் பண்ணலான்னு கேக்குறான். அந்த நேரத்துல மெய்னாம் அந்த பெட்டியை முதல் முறையா தன்னோட தலையில இருந்து வெளியே எடுக்கும் போது அவளை பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாலாம் ஒண்ணும் இல்ல. இன்ஃபேக்ட் அவ ரொம்ப அழகாவே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த புது பாக்ஸ டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில மெய்னாமோட அப்பா அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு. பிளவானும் வேகமா இறங்கி போயிடுறான். ஆனா மெய்னாம் பதட்டத்துல மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கா. அவளை சாந்தப்படுத்தணும்ன்றதுக்காக அவங்க அப்பா அவங்க கார்ல பாட்டெல்லாம் போடுறாரு. மெய்னாமும் அவங்க அப்பா கிட்ட நேத்து நைட்டு கத்துனதுக்காக மன்னிப்பு கேக்குறா. அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி போன அப்புறம் அவங்க அப்பா அவளை நினைச்சு கதறி அழறாரு. மெய்னாமும் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வேகமா நடந்து போறா. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் அவளை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மெய்னாமுக்கு இன்னும் வருத்தம் அதிகமாகுது. அவங்க எல்லாருமே சிரிக்கும் போது மெய்னாமுக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்துல அவ மயங்கி கீழே விழ போகும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். அவனும் தலையில ஒரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு இருந்ததை பார்த்த மெய்னாமுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அவன் தன்னோட பேர் மின்டன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் கிட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டு மெய்னாமும் அங்கிருந்து வேகமா ஓடுறா. அந்த நேரத்துல அவ அந்த ஸ்கூலுக்கு தாதா மாதிரி இருக்கிற ஒரு பையன் மேல தெரியாம முட்டிடுறா. அவன் பேரு ஜீரோவான். காமெடியா இல்ல? அவன அந்த பெட்டியை பார்த்து அதை கழட்ட சொல்லி மெய்னாம ரொம்ப வற்புறுத்துறான். அந்த கேங்ல இருக்கிற பசங்க எல்லாருமே இப்ப மெய்னாம வலுக்கட்டாயமா அந்த பெட்டியை எடுக்க சொல்றாங்க. அந்த நேரத்துல மின்டன் வந்து மெய்னாம காப்பாத்திடுறான். அவன் தன்னோட ஹெல்மெட்டை கழட்டி ஜீரோ கிட்ட தன்னோட முகத்தை காட்டுறான். எல்லா பிரச்சனையும் நம்ம ஸ்கூலுக்கு வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் மின்டன் மெய்னாம
மெய்னாம அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல மெய்னாம் ரொம்ப படபடப்போட அந்த கிளாஸ் ரூம்ல நின்னுட்டு இருக்கா. அந்த டீச்சருக்கு ஏற்கனவே மெய்னாம பத்தி தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த பசங்க கிட்ட அவங்க அவளோட பிரைவசியை மதிக்கும்படி கேட்டுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் அப்படிங்கறதுனால மெய்னாம ரொம்ப கிண்டல் பண்ணி அவ மேல பேப்பர் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அப்ப அதே கிளாஸ்ல இருக்கிற மின்டனுக்கு இந்த பசங்க மெய்னாம ட்ரீட் பண்ற விதமே பிடிக்கல. அவளும் மெதுவா நடந்து போய் கடைசி சேர்ல அமைதியா உட்காந்துடுறா. அன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல மெய்னாம் கேன்டீனுக்கு போய் அவளோட தம்பியை தேடுறா. ஆனா அவன் எங்கேயுமே காணல. ஆனா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே மெய்னாம பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இதை கேட்கற அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அந்த நேரத்துல ரெண்டு பசங்க வந்து மெய்னாமோட தலையில இருக்கிற அந்த பெட்டியை கழட்ட சொல்லி ரொம்ப வற்புறுத்துறானுங்க. அங்க இருந்த பசங்க அவளுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மெய்னாமும் எப்படியோ அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கேன்டீனுக்கு வெளியே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல மின்டன் அவ பக்கத்துல வந்து உட்கார்றான். அவன் தலையில போட்டிருக்கிற ஹெல்மெட்டை பார்த்து இவன் நம்மள கிண்டல் பண்றதுக்காக தான் போட்டிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மின்டன் அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிறது எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி மெய்னாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவ எதுவுமே சாப்பிடாதனால அவனோட சாண்ட்விச்சையும் அவளுக்கு கொடுக்குறான். இப்போ மெய்னாமுக்கு மின்டன் கூட பேசுறது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கும்போது மெய்னாம் மின்டன் கிட்ட நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இப்பதான் நான் உன் ஃப்ரெண்ட் ஆயிட்டனே, எனக்காகவாவது இந்த ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கேக்குறான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மின்டனும் அந்த ரவுடி பையன் ஜீரோவும் அவங்க பேசிக்கிட்டபடியே வம்பு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மின்டன் ஜீரோவை பார்த்து கூட ஒரு 4-5 பொடி பசங்களை வச்சுக்கிட்டா நீ பெரிய ஆளான்னு சொல்லி ரொம்ப கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதை மெய்னாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காட்டுத்தனமா அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ வர்றதுனால அந்த பையன் ஜீரோவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு போயிடுறானுங்க. அந்த நேரத்துல ஜீரோ மெய்னாமோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான். ஒரு அமைதியான இடத்துக்கு வந்த அப்புறம் அவன் ஃபோர்ஸ் பண்ணி மெய்னாமோட பெட்டியை தலையில இருந்து கட்டிடுறான். அப்போ அவன் மெய்னாமோட அழகிய முகத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். அவனுக்கு அந்த நேரத்துல பேச்சே வரல. ஆனா மெய்னாமுக்கு தான் அசிங்கமா இருக்கிறதுனாலதான் அவன் நம்மள இப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். அந்த நேரத்துல அவளுக்கு திருப்பி திருப்பி அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே அவ மயங்கி கீழே வந்துடுறா. அவ கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா. அந்த நேரத்துல அவளோட தலையில பாக்ஸ் இல்லாதனால பதட்டத்துல ரொம்ப மோசமா கத்த ஆரம்பிக்கும் போது அந்த டாக்டர் அவளுக்கு ஒரு மாஸ்க போட்டு விட்டுறாங்க. அவங்க அப்பா மெய்னாம் கிட்ட ஸ்கூலுக்கு போக சொல்லி ரொம்ப வற்புறுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கறாரு. நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது மெய்னாம் திடீர்னு ஆச்சரியமா நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு அந்த பையன் ஜீரோவை பழி வாங்கி ஆகணும்ன்ற எண்ணம் வந்துருது. அடுத்த நாள் ஜீரோ மெய்னாம பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவ ஏன் இவ்வளவு அழகா இருந்துகிட்டு மூஞ்ச மறைச்சு வச்சிட்டு இருக்கான்றதுல ரொம்ப கன்ஃபியூஷனாக உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அங்க வந்த மெய்னாம் அவன் பண்ண காரியத்துக்காக ஜீரோவோட கண்ணத்திலே புலேர்னு ஒரு அற விடுறா. கோவம் வந்து ஜீரோ மறுபடியும் மெய்னாமோட மாஸ்க கழட்ட நினைக்கும் போது மின்டன் அங்க வந்து அவனை தடுத்துடுறான். மறுபடியும் ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இந்த வாட்டி மெய்னாம் அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்திடுறா. மெய்னாமுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட விஷயம் அந்த ஸ்கூல் முழுக்க தீயா பரவிடுறதுனால மெய்னாம் கோவத்துல அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அதுக்கு மின்டன் அவளுக்கு உதவி செய்ய நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஜீரோ சிரிச்சுக்கிட்டே மெய்னாம் ரொம்ப அழகா இருக்கிறதுனால தான் நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கன்னு மின்டனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு உடனே மின்டன் ஜீரோவும் மெய்னாம் அழகா இருக்கிறதுனால தான் தான் கூட சண்டை போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜீரோ மறுபடியும் மெய்னாம அசிங்கமா இருக்குன்னு சொல்லும் போது மெய்னாம் அதை கேட்டு மறுபடியும் மயக்கமாயிடுறா. மின்டனும் மெய்னாம அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த நாள் மெய்னாம் மறுபடியும் அந்த பெட்டியை தலையில மாட்டிக்கிட்டு யாரு கூப்பிட்டாலும் அந்த ரூம் விட்டு வெளியே வர மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே இருக்கா. அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு வர ஜீரோ தான் பண்ண விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறான். அதுக்கு மெய்னாமோட அப்பா தான் பொண்ணு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி ஜீரோவை திட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில மெய்னாமோட வீட்டுக்கு வர மின்டன் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக மெய்னாமுக்கு வாத்து மாதிரி ஒரு பெட்டியை செஞ்சு அவளுக்கு போட்டு விடுறான். அதே நேரத்துல அவனும் வாத்து போலவே ஒரு ஹெல்மெட்டை செஞ்சு மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. மின்டனும் மெய்னாம் கிட்ட மறுபடியும் ஸ்கூலுக்கு வர சொல்லி கெஞ்சி கேட்கறதுனால மெய்னாமும் அதுக்கு சம்மதிச்சிடுறா. மெய்னாம் ஒரு சேர்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது ஜீரோ அந்த இடத்துக்கு வரான். அவகிட்ட அவன் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணும்போது மெய்னாமோட தம்பி வந்து அவனை அங்க இருந்து துரத்திடுறான். அடுத்த சீன்ல கிளாஸ்ல ஓசோன்ற ஒரு பொண்ணு வந்து மெய்னாம் கிட்ட ஒரு உதவி கேட்கிறா. இப்ப அந்த ஸ்கூல் முழுக்க ஜீரோவும் மெய்னாமும் லவ் பண்ற மாதிரி ஒரு பொருளை கிளம்பிடுது. அதனால மெய்னாம் சொன்னா ஜீரோ கேப்பான்னு நினைச்சுக்கிட்டு தன்னை அவன் ரொம்ப கிண்டல் பண்றதாகவும் நீ சொன்னீனா அவன் அதை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மெய்னாமும் அங்க இருந்து கிளம்பிடுறா. லஞ்ச் பிரேக்லயும் நிறைய பசங்க வந்து மெய்னாம் கிட்ட அதே போல உதவி கேட்கும் போது அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லிடுறா. அந்த நேரத்துல திடீர்னு அங்க வந்த ஓசோன்ற அந்த பொண்ணு மெய்னாமோட தம்பி பிளவான ஜீரோவோட ஆளுங்க போட்டு அடிச்சிட்டு இருக்குதா சொல்லும் போது மெய்னாமா அங்க போய் அவளோட தம்பியை காப்பாத்திடுறா. கடுப்பான மெய்னாம் ஜீரோவை கண்ட மெனிக்கி திட்ட ஆரம்பிக்கிறா. அவன் சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பயமுறுத்தி காசு புடுங்கறதாவும் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத சொல்லி வற்புறுத்ததாவும் சொல்லும் போது கடுப்பான ஜீரோ ஏன்டா சின்ன பசங்க எல்லாம் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களே போட்டு அடிச்சிடறான். அந்த நேரத்துல மெய்னாம் இதோட எல்லா விஷயத்தையும் நிறுத்திக்கன்னு ஜீரோ கிட்ட சொல்லும் போது நான் அதெல்லாம் நிறுத்திடுறேன், ஆனா நீ முதல்ல உன் தலையில இருந்து அந்த பெட்டியை கழட்டுன்னு கேட்கும் போது மத்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு யோசிச்சுட்டு அந்த பாக்ஸையும் அவ மெதுவா கழற்றா. அவளை பார்த்த பசங்க
எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவ அந்த நேரத்துல மின்டனை கட்டி பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் தன்னோட முகத்தை பார்த்துட்டு தான் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவனா அவளை முதல் முறையா இப்பதான் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அவளை அப்படியே சாந்தப்படுத்துறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல பிளவான் மெய்னாம் கிட்ட அவளோட போட்டோக்கு எவ்வளவு சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது அதை பாக்குற மெய்னாம் அவங்க என்னதான் சொன்னாலும் தான் அழகா இருக்கிறதா தானே நம்பலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ ரூமுக்குள்ள போகும்போது அவளோட ஜன்னல் திறந்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியா நிக்கும் போது ஜீரோ அவ ரூமுக்குள்ள இருந்து வரான். அவளை சத்தம் போட வேணாம்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ண எல்லா விஷயத்துக்கும் அவன் மன்னிப்பு கேட்கறான். அவ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கிறதா மெய்னாம் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் பார்த்ததுலயே அழகான பொண்ணு மெய்னாம் தான் அப்படின்னு அவகிட்ட சொல்றான். அதை சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அவன் கிளம்பிட்ட அப்புறம் மெய்னாமுக்கு ஜீரோ சொன்ன அந்த வார்த்தைங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவ தன்னோட சோசியல் மீடியால அவளோட போட்டோ எப்படி இருக்குன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அவளை ரொம்ப அழகா இருக்கிறன்னு பாராட்டுறாங்க. ஒரு வழியா அவளுக்கு அப்பதான் அவ உண்மையிலேயே அழகா இருக்கிறன்ற விஷயமே மனசு ஏத்துக்குது. 3 வருஷம் கழிச்சு அவளோட முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது அவ உண்மையிலேயே அழகா இருக்கிறத உணர்றா. அவ கண்ணையே அவளால நம்ப முடியல. அடுத்த நாள் காலையில மெய்னாம் ஸ்கூலுக்கு போகும்போது தான் தலையில எதுவுமே மாட்டிக்காம போறா. அந்த நேரத்துல அவளை பாக்குற எல்லா பசங்களும் அவளை கிண்டல் பண்றதுக்கு பதிலா அவளுக்கு இப்போ ஃபேன்ஸா மாறிடுறானுங்க. அவ கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் இப்போ ஒரு புது வாழ்க்கையை வாழறதுக்காக மெய்னாம முடிவெடுத்து ஆரம்பிக்கிறா. இதே போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். வணக்கம்.